ஒரு பெரிய கடலின் நடுவில் ஒரு மாயத்தீவு இருந்தது. அந்த தீவில் ஒரு தைரியமான சிறுவன் அர்ஜுன் தன் மரப்படகில் சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அவன் கடல் உயிரிகளைப் பற்றி ஆய்வு செய்வதற்காக பயணம் போய்க் கொண்டிருந்தான். அப்போது திடீரென கடலின் அடியிலிருந்து ஒரு பெரிய நிழல் மேலே வந்தது. ஐயையோ, என்ன பெரிய மிருகமோ என்று அர்ஜுன் பயந்தான். சில நொடிகளில் ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் தண்ணீரை பீச்சி மேலே வந்தது. ஆனால் அது அர்ஜுனை எதுவும் செய்யவில்லை. படகின் அருகில் மிதந்து கொண்டிருந்த ஒரு பிரகாசமான சிப்பியை மட்டும் மெதுவாக எடுத்துக்கொண்டு மீண்டும் கடலுக்குள் மறைந்தது. அது சாதாரண சிப்பி இல்லை, அதற்குள் ஒரு மாய முத்து இருந்தது. திமிங்கலம் அதை கடலின் அடியில் இருக்கும் தன் குகைக்குள் கொண்டு போய் பாதுகாத்தது. தினமும் அதை சுற்றி நீந்தி தன் வாளால் மெதுவாக தண்ணீரை அசைத்து கவனித்தது. ஒரு நாள் அந்த சிப்பி திடீரென திறந்தது. உள்ளிருந்து ஒளி பீரிட்டது. அதிலிருந்து ஒரு சிறிய வெள்ளி நிற கடல் தேவதை வெளியே வந்தாள். அவள் கண்களை திறந்து சுற்றி பார்த்தாள். பின்னர் அவள் சொன்னாள், யாரும் என் வீடியோவை காணவில்லையே, லைக் கூட செய்யவில்லையே, சப்ஸ்கிரைப் கூட செய்யவில்லையே. அதை கேட்ட திமிங்கலம் சிரித்தது. முதலில் நீ கடலை மகிழ்ச்சியாக ஆக்கு, நல்ல விஷயங்களை செய், அப்புறம் எல்லோரும் உன்னை நேசிப்பார்கள் என்றது. அந்த நாள் முதல் அந்த குட்டிக் கடல் தேவதை கடலில் மாய ஒளி பரப்பி எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்தாள். சில நாட்களில் கடல் முழுவதும் அவளைப் பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அவள் மறுபடியும் சிரித்துக்கொண்டு சொன்னாள், இப்போது எல்லோரும் லைக் செய்துவிட்டார்கள்.